அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த இரண்டாம் போட்டி ஆரம்பமாகப் போகிறது. காட்டின் ராஜா போட்டியை அறிவிக்க வருகிறார். ராஜா நேத்து நடந்து முடிந்த போட்டியில் தனது 3வது மகன் பலத்த காயத்துடன் வந்திருந்தான். அவனால் கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். 3வது மகனும் என்னால் முடியும் என கூற, சரி இதோ 2வது போட்டி என்றார் ராஜா. நீங்கள் நேற்று எந்த திசையை நோக்கி சென்றீர்களோ இன்றும் அதே திசையை நோக்கிதான் செல்ல வேண்டும். நேற்று நீங்கள் எல்லைகளை கண்காணிக்க சென்றீர்கள். ஆனால் இன்று அனைத்து திசைகளிலும் உங்களுக்கான ஒரு இடத்தில் மட்டும் ஒரு கனி வைக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் எடுத்து வர வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும் நம் காட்டின் விலங்குகளை நலம் விசாரிக்கவும் வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கவும் கூடாது. அதே நேரத்தில் உங்கள் பசிக்காக நீங்கள் வேட்டையாடவும் கூடாது. அது மட்டுமல்ல, போட்டிக்கு நீங்கள் கிளம்பும் போது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் மாமிசத்தை முகர்ந்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கான பழத்தின் வாசனையை நீங்கள் நுகர்ந்து கொள்ளலாம். அதன் பின்பு போட்டி ஆரம்பிக்கும் என அறிவிக்கிறார். இதை கேட்ட 4 சிங்கங்களுக்கும் தலையே சுட்டுகின்றது. இது எப்படி சாத்தியமாகும் என்று. ராஜாவின் மூத்த மகன் முன் வந்து, அப்பா, இது எப்படி சாத்தியம்? பசிக்காக வேட்டையாடக்கூடாது. நாங்கள் இதுவரை பழங்களை சாப்பிட்டதே இல்லை. அதனது வாசனையை வைத்து ஒரு பழத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது போட்டிக்கு செல்லும் முன்பு மாமிசத்தின் சுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி சாத்தியம் என கேட்க, ராஜாவும் சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துபவனே இந்த காட்டின் அரசன். இந்த காட்டின் அரசனாக முழு தகுதியுடையவன் என அறிவிக்கிறார். நீங்கள் தயார் என்றால் போட்டியை ஆரம்பிக்கலாம். விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டார். 4 சிங்கங்களுக்கும் வேறு வழியே இல்லை. 4 பேரும் சம்மதிக்கின்றனர். இப்போது போட்டிக்கான விதிமுறைகளை ஆரம்பிக்கின்றார் ராஜா. அவர் கூறியபடியே 4 பேருக்கும் ஒவ்வொரு மிருகத்தின் மாமிசம் கொடுக்கப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு திசைகளிலும் ஒரு குறிப்பிட்ட மிருகங்கள் அதிகமாக வாழும். அதன் அடிப்படையிலேயே திசைகளை பொறுத்து மாமிசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது 4 சிங்கங்களுக்கும் மிகப்பெரிய சோதனையாக இருக்கின்றது. மன்னர் போட்டிக்கான நேரத்தை அறிவிக்கிறார். இன்று மாலை சூரியன் மறையும் நேரத்தில் போட்டி முடிவுக்கு வரும். இப்போது முதல் சிங்கம் சோதனைக்கான முதல் படியை ஆரம்பிக்கிறது. அதன் முன்னால் இருக்கும் மாமிசத்தை மன்னர் கூறியபடியே செய்துவிட்டு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கனியை நுகர்ந்துவிட்டு கிளம்புது. அதன் பின் ஒவ்வொரு சிங்கங்களும் அதன்படியே செய்கின்றன. முதல் சிங்கத்துக்கு காட்டு எருமை கறி, 2வது சிங்கத்திற்கு ஆட்டின் கறி, 3வது சிங்கத்திற்கு மான் கறி, 4வது சிங்கத்துக்கு காட்டு மிளா கறியும் என கறிகள் வகைப்படுத்தப்படுகின்றது. பழங்களும் அதன்படியே முதல் சிங்கத்திற்கு ஆரஞ்சு பழமும், 2வது சிங்கத்திற்கு ஆப்பிள் பழமும், 3வது சிங்கத்திற்கு கொய்யா பழமும், 4வது சிங்கத்திற்கு திராட்சை பழமும் என கொடுக்கப்படுகிறது. இப்போது 4 மிருகங்களும் 4 திசையை நோக்கி கிளம்புகின்றனர். மூத்த சிங்கம் மேற்கு திசையின் நடுப்பகுதியை சென்றதும் காட்டு எருமை கூட்டத்தை பார்க்கின்றது. உடனே அதுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அது வேட்டையாடக்கூடாது என்று அதற்கு தெரியும். அதற்கு வழங்கப்பட்ட ஆரஞ்சு பழத்தின் ஞாபகத்திலேயே அது போகுது. இப்போ 2வது சிங்கமும் காட்டின் நடுப்பகுதியை சென்று அடைகிறது. அங்கு அது ஒரு ஆட்டை பார்க்குது. அதற்கு போட்டி ஆரம்பிக்கும் போது அது சுவை பார்த்த ஆட்டின் கால் ஞாபகம் வருது. அதனால் பசி அடக்க முடியவில்லை. நேரம் மதியம். அடிக்கிற வெயிலுக்கு அதுவும் என்ன செய்யும் பாவம். தன்னை மறந்து அந்த ஆட்டை வேட்டையாட ஆரம்பிக்குது. உடனே ஆடு ஓட சிங்கம் துரத்துது. அப்போது சிங்கம் அங்கு இருக்கும் ஒரு ஆப்பிள் மரத்தை பார்க்குது. அதை பார்த்ததும் சிங்கத்துக்கு ஒரே மகிழ்ச்சி. ஓடி போய் அந்த மரத்தில் இருக்கும் ஒரு பச்சை ஆப்பிளை எடுத்துக்கொண்டு மன்னனை நோக்கி ஓடுது. மன்னனை பார்த்து, இதோ நீங்கள் சொன்ன ஆப்பிள் பழம். நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்று விட்டேன் என மகிழ்ச்சி அடையுது. ஆனால் மன்னர் தனது 4 மகன்களும் வந்த பிறகுதான் இந்த போட்டிக்கான வெற்றியாளரை அறிவிக்க முடியும் என கூறிவிட்டார். 2வது சிங்கமும் சரி என கூறி அதற்கான மாமிசத்தை சாப்பிடுது. நன்றாக காயப்பட்டு இருந்த 3வது சிங்கம் ஒரு வழியாக காட்டின் நடுப்பகுதியை சென்று அடைகிறது. அங்கே அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த கொய்யா பழத்தின் வாசனை நல்லாவே வருது. அதன் பக்கத்திலேயே ஒரு கொய்யா மரம் நல்லா காய்த்து பழங்கள் இருப்பதை பார்க்கின்றது. உடனே அதில் சென்று ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு போட்டி ஆரம்பித்த இடத்தை நோக்கி ஓடுது. இப்போது இளைய சிங்கம் வடக்கு திசையின் நடுப்பகுதியை அடையுது. அதற்கு வழங்கப்பட்ட திராட்சை பழத்தின் வாசனையை அது மறந்தே போனது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் தூரமாக ஒரு திராட்சை மரத்தை பார்க்குது. அது பார்த்த கனியும் அங்கே இருக்கும் திராட்சை கனியும் ஒரே மாதிரி இருப்பதை பார்த்தது. மகிழ்ச்சியுடன் போய் கனியை பறிக்க முயற்சி செய்யுது. அப்போ அங்கு இருந்த ஒரு கல்லில் மீது இளையவன் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்குது. இளைய சிங்கத்திற்கு ஒரு சந்தேகம்.
இங்கு எதற்காக இளையவன் என்று ஒரு கல்லின் மீது எழுதப்பட்டிருக்கிறது என்று. அந்த கல்லை நகர்த்தி பார்த்த சிங்கத்திற்கு ஒரு அதிர்ச்சி. அந்த கல்லின் பின்னால் ஒரு திராட்சை பழம், அதன் மேல் இளையவன் என்ற எழுத்து பதிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்ததும் இதுதான் நாம் கொண்டு செல்ல வேண்டிய பழம் என்று அதற்கு தோணுது. உடனே அதை எடுத்துக்கொண்டு வேகமா ஓடுறான். முதல் சிங்கம் கடைசி வரை எதையும் கண்டுபிடிக்கவில்லை. இப்போது 4 சிங்கங்களும் ராஜாவின் முன் வந்தனர். முதல் சிங்கம் கவலையோடு நின்றது. மற்ற 3 சிங்கங்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட்டன. ராஜா அனைவரும் கொண்டு வந்த கனியை என் முன்னால் வையுங்கள் என கூற 3 சிங்கங்களும் கனியை வைக்கின்றன. முதல் சிங்கம் நான் கண்டுபிடிக்கவில்லை என கூறி ஒதுங்கி நின்றது. ராஜாவும் கனிகளை பார்த்துவிட்டு இளைய மகன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார். 3வது சிங்கம் அரசரை பார்த்து, அப்பா, நாங்களும் கனியை சரியாகத்தானே கொண்டு வந்தோம் என்று கேட்க, அரசரும், நீங்கள் கொண்டு வந்த கனியில் உங்கள் பெயர் இல்லை. உங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த கனிகளில் உங்களது பெயர்களை நான் எழுதி வைத்திருந்தேன். அது மட்டுமல்ல, அங்கே வைக்கப்பட்டிருந்த கனி வேறு எதுவும் புது கனி அல்ல. கனிகள் போலயே நாங்கள் உருவாக்கிய ஒரு மாதிரி. அவை உண்மையான கனியே இல்லை என கூறியதும் 4 சிங்கங்களும் அதிர்ந்து போயின. 2ஆம் போட்டி முடிவுக்கு வந்தது. 3வது போட்டி நாளை அறிவிக்கப்படும். 4 பேரும் ஓய்வெடுங்கள், ஏனென்றால் உண்மையான சவால் இனிதான் ஆரம்பமாகிறது என ராஜா கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். 3வது போட்டியை காண காத்திருங்கள். உங்களைப் போலவே நானும் பாகம் 5க்காக காத்திருக்கிறேன்.